எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நாம் எல்லாருமே புக்ஸ் ரீட் பண்ணுவோம். நானும் ரீட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பிடிச்ச புக்ஸை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாசித்து காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச புக்ஸை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் வாசித்து காட்டணும், எல்லாருக்கும் வாசித்து காட்டலாமேன்னு தான் இந்த ஒரு முயற்சி. அதுக்காக புக்ஸில் இருக்கிறத மட்டும் அப்படியே ரீட் பண்ணுவோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி வாசித்து காட்டுவோம், நம்ம படிச்சுட்டே வர்றப்ப நமக்கு ஏதாவது ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சிலாகிச்சு சொல்லி காட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நான் படிக்க போகிற புக்ஸில் ஏதாவது ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை ரசித்து இன்னொரு டைம் சொல்லி காட்டுவேன். என்னுடைய கருத்துக்களையும் உங்ககிட்ட சொல்வேன். அந்த மாதிரி தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஓகே, வாங்க நம்ம புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் என்ன புக் படிக்க போகிறோம் அப்படின்னா, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின சிகரங்களை நோக்கி இந்த புக் தான் படிக்க போகிறோம். புக் எழுதின வருஷம் 1992. சரி, படிக்கலாமா? சிகரங்களை நோக்கி பகுதி 1. அம்மா, உங்கள் சராசரி கனவுகளோடு என்னால் ஒத்துப்போக முடியாதம்மா. அப்பா, உங்கள் சம்பிரதாய கூட்டுக்குள் என்னால் முட்டையிட முடியாதப்பா. நான் உங்களை தொழுகிறேன், ஆனால் உங்களுக்காகவும் நான் ரகசியமாக அழுகிறேன். உங்களால் என்னை புரிந்து கொள்ள இயலாது. உங்கள் மூக்கு கண்ணாடி வழியே என் முழுமை காண முடியாது. மனிதன் என்பவன் வெறும் எலும்பு நரம்புகளால் பின்னப்பட்டவன் இல்லை, அவன் எண்ணங்களால் கட்டப்பட்டவன். ஆனால் உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு சொந்தமில்லை. அவை இறந்த நூற்றாண்டுகளின் இரவல்கள். மரபோடு பிறந்து, மரபோடு வளர்ந்து, மரபோடு மணந்து, மரபோடு புணர்ந்து, மரபோடு மறிக்கப் போகும் உங்களுக்கு என் புதிய மௌனம் புரியாது. சிறகுகளை நீங்கள் நடப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தியவர்கள். அடரா, நீங்கள் சந்திர சூரியரை இரவு பகல் என்ற அடையாளங்களாய் மட்டுமே அறிந்தவர்கள். உங்களுக்கு வாழ்க்கை என்பது இருக்கும் வரைக்கும் சுவாசிக்கும் ஏற்பாடு. மாத கடைசியின் சில்லறை சத்தங்களே உங்களுக்கு சங்கீதம். அலுவலக நேரத்து பேருந்தில் இடம் கிடைப்பதே உங்களுக்கு சொர்க்கம். 58 வயதுக்குள் ஓர் அரை கிரவுண்டில் வீடு பேறு அடைவதே உங்களுக்கு மோட்சம். நீங்கள் மட்டுமில்லை, இந்த நூற்றாண்டு மனிதர்கள் எல்லோருமே இப்படித்தான். இங்கே உடல்கள் உருவாவது மட்டும் வெவ்வேறு கருப்பைகளில், ஆனால் மனங்கள் வார்க்கப்படுவது மட்டும் ஒரே அச்சில். அப்படி வார்க்கப்பட்ட ஒரு மனசுக்கு நான் வாழ்க்கைப்படவில்லை. கரெக்டு தான்ல? எல்லாருமே இப்படி தான் இருக்கும் இல்லையா? நான் உங்களுக்கு பிறந்தவன்தான், ஆனால் உங்கள் ஜாதி இல்லை. விதைக்கு பிறந்தாலும் பூவுக்கு வேறு குணம். நீங்கள் கூட்டுப்புழுக்கள், நான் சிறகுகளை சிநேகிப்பவன். நீங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் தூக்கி பிடித்து நடுவில் ஓட்டை சோதிப்பவர்கள். ஓட்டை இருக்கான்னு சோதிப்பவர்கள். நானோ வண்ணத்து பூச்சியின் சிறகுகளை வாசிப்பவன். நீங்கள் எழுதுவது கணிதம், நான் எழுதுவது கவிதை. கணிதம் வாழ்வின் ஒரு பகுதி என்பது எனக்கு புரிகிறது. கவிதையும் வாழ்க்கையின் பகுதி என்பது உங்களுக்கு ஏன் புரியவில்லை? என் கவிதைகளைப் போலவே என்னையும் உங்களுக்கு மதிப்பீடு செய்ய தெரியவில்லை. நீங்கள் பூமியிலிருந்து பார்க்கிறீர்கள், அதனால்தான் நட்சத்திரம் நிலாவை விட சின்னதாக தெரிகிறது. ஆமல்ல? பிறந்தவுடன் நான் ஆணா பெண்ணா என்று அறிய ஆர்வம் காட்டிய உங்களுக்கு வளர்ந்தவுடன் நான் கணிதனா கலைஞனா என்று ஏன் கண்டறியக்கூடவில்லை? இந்திய வாழ்க்கை மரபில் மகன் என்ற பதத்தின் மதிப்பீடு வேறு. தொட்டில் வயதில் மகன் என்பவன் தாம்பத்திய விளையாட்டின் தங்கப்பதக்கம். மழலை வயதில் மகன் என்பவன் உளரும் சங்கீத வாத்தியம். வளரும் வயதில் மகன் என்பவன் இன்சூரன்ஸ் பாலிசி. சம்பாதிக்கும் வயதில் மகன் என்பவன் வட்டி. மரண பொழுதில் மகன் என்பவன் கொல்லிக்குச்சி. பிணங்களை எரிப்பதற்காக மேல்நாட்டில் மின்சார அடுப்பு தயாரிக்கிறார்கள், இந்தியாவில் மகன்களை தயாரிக்கிறார்கள். இது நல்லா இருக்குல்ல? இன்னொரு தடவை பாருங்க. இந்திய வாழ்க்கை மரபில் மகன் என்ற பதத்தின் மதிப்பீடு வேறு. தொட்டில் வயதில் மகன் என்பவன் தாம்பத்திய விளையாட்டின் தங்கப்பதக்கம். மழலை வயதில் மகன் என்பவன் உளரும் சங்கீத வாத்தியம். வளரும் வயதில் மகன் என்பவன் இன்சூரன்ஸ் பாலிசி. சம்பாதிக்கும் வயதில் மகன் என்பவன் வட்டி. மரண பொழுதில் மகன் என்பவன் கொல்லிக்குச்சி. பிணங்களை எரிப்பதற்காக மேல்நாட்டில் மின்சார அடுப்பு தயாரிக்கிறார்கள், இந்தியாவில் மகன்களை தயாரிக்கிறார்கள். இப்போதும் சொல்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன். பனித்துளிகளை நேசிக்கும் முயல் மாதிரி எப்போதும் உங்களை நேசிக்கிறேன். என் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் உத்தரவு போடக்கூடாது. என்னை பெற்றெடுப்பதற்காக ஒன்றும் நீங்கள் பிறப்பெடுக்கவில்லை.
என்னை பெற்றெடுப்பதற்காக ஒன்றும் நீங்கள் பிறப்பெடுக்கவில்லை. உடம்புக்கும் உயிருக்கும் நீங்கள் பொறுப்பு. உணர்வுக்கு மேகம் கடலுக்கு பிறந்தது தானே. ஆனால் மலையெல்லாம் தனக்கே சொந்தமென்று கடல் கையொப்பம் கேட்பதில்லை. குஞ்சு பறக்கும் வரை சிறகுகளுக்கு சிக்கெடுத்து விட்ட தாய்ப்பறவை அது கூட்டை விட்டு பறந்ததும் வானத்தில் கோடு கிழிப்பதில்லை. கரெக்ட் தான். குஞ்சு பறக்கும் வரை சிறகுகளுக்கு சிக்கெடுத்து விட்ட தாய்ப்பறவை அது கூட்டை விட்டு பறந்ததும் வானத்தில் கோடு கிழிப்பதில்லை. மனித ஜாதிக்கு மட்டும்தான் இந்த விளங்காத விலங்குகள். என்னை விட்டுவிடுங்கள். நான் மேகம். கட்டுக்குள் எதற்கு? நான் காற்று. ஆனால் நான் வெறும் கணாக்காரன் இல்லை. என் உறுப்புகளைப் போலவே பொறுப்புகளையும் மதிக்கிறவன். உத்தியோக உத்திகளை நானும் அறிவேன். என் செருப்பையும் சுயமரியாதையையும் கொஞ்சம் தேய்த்தால் உத்தியோக தேவதை எனக்கும் சிறகு தருவாள். ஆனால் மாட்டேன். எனக்கு அந்த நாற்காலி சிறை பிடிக்கவில்லை. எனக்கு அலாரம் வாழ்க்கை ஆகாது. நாற்காலி சிறை, அலாரம் வாழ்க்கை. எப்படி உங்களால் வாழ்க்கையை விற்று வயிறு வாங்க முடிகிறது? நீங்கள் காற்று வாங்கும் இந்த மின்விசிறி உங்கள் சுவாசம் விற்று வாங்கியதில்லையா? இங்கே யாரும் வாழ்க்கையை வாழவே இல்லை. ஏழை மகிழ்ச்சியாய் இல்லை. பணக்காரன் நிம்மதியாய் இல்லை. வயிற்றுக்கு சம்பாதிக்கும் ஏழை, வருமான வரிக்கு சம்பாதிக்கும் பணக்காரன் இருவருமே வாழ்க்கையை சம்பாதிக்க மறந்து விட்டார்கள். நான் சலித்து விட்டேன். இந்த 25 வருட நகர வாழ்க்கையில் ஒரே மாதிரியான சம்பவங்களால் நான் அழுத்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் கிழக்கே உதித்து மேற்கே மறைவதற்கு நான் ஒன்றும் சூரியன் இல்லை. செவிப்பறையை சல்லி செய்யும் இந்த சப்தங்கள், காற்றில் விஷம் கலக்கும் டீசல் கலாச்சாரம், வருஷமெல்லாம் கர்ப்பிணியாயிருக்கும் நகரத்து சாலைகள், குடியிருக்கும் யாருக்கும் அடுத்த வீட்டு எண் தெரியாத அந்நியங்கள், செக்கு மாட்டு சிந்தனைகள், சிதிலமாகி போன ரசனைகள், ஒவ்வொரு நாளும் என்னை எழுப்பிவிடும் உங்கள் சாபங்கள், இவைகளால் என் கவிதையும் நானும் களைத்து போனோம். நான் மரம், என்னை தனியே விட்டுவிடுங்கள் அம்மா. நான் குயில், என்னை கசாப்பு கடையில் கறிக்கு விட்டுவிடாதீர்கள் அப்பா. பூக்களின் மதிப்பை கூட எண்ணிக்கையால் தீர்மானிக்கும் வியாபாரி மாதிரி காசானால் மட்டுமே என் கவிதைகளை உங்களால் கணிக்க முடியும். என் கவிதைகள் என்றாவது பூக்கலாம். ஆனால் பணத்துக்கு நான் கவிதை பூக்க முடியாது. பெற்றவர்களே என்னை மதிக்காத போது மற்றவர்களை நான் எப்படி எதிர்பார்ப்பது? எனக்கு திருஞானம் என்று பெயர் வைத்தீர்கள். என் பெயருக்கு மட்டும் திரு மரியாதை வழங்க தெரிந்த உங்களால் என் ஞானத்திற்கு ஏன் மரியாதை வழங்க முடியவில்லை? இது நல்லா இருக்குல்ல. எனக்கு திருஞானம் என்று பெயர் வைத்தீர்கள். என் பெயருக்கு மட்டும் திரு மரியாதை வழங்க தெரிந்த உங்களால் என் ஞானத்திற்கு ஏன் மரியாதை வழங்க முடியவில்லை? உங்களை விட்டு பிரிகிறேன். சந்தோஷத்தோடு பிரிகிறேன். கண்ணாடியை காயப்படுத்தாமல் பிரியும் பிம்பம் மாதிரி பிரிகிறேன். போகிறேன். கழுத்தில் கிடக்கும் மச்சம் மாதிரி மலைச்சரிவில் ஒரு கிராமம். அங்கே ஒரு மேகம் நனைத்து விட்டு போக மறுமேகம் துவட்டி விட்டு போகும் ஒரு மூங்கில் வீடு. என் நண்பன் சாவி கொடுத்திருக்கிறான். ஓசையற்ற உலகம். அப்படி ஏதேனும் சப்தம் வந்தாலும் அது சங்கீதம். மழையின் ரகசியத்தை முணுமுணுத்து கொண்டே நகரும் நதி. அங்கே போகிறேன். எனக்குள் இறந்து கிடக்கும் மனிதனை எழுப்பப் போகிறேன். வாழ்க்கையின் மர்மங்களை மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டப் போகிறேன். மூளையால் வாழும் வாழ்க்கையிலிருந்து மனிதர்களை இதயத்தால் வாழும் வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லப் போகிறேன். என்னை தேட வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். தேடுங்கள். ஆனால் நீங்கள் தொலைத்த இடத்தில் நான் இல்லை. அம்மா போகிறேன். அப்பா போகிறேன். நான் வானம் பார்த்து கிடந்த இந்த ஜன்னலோர நாற்காலி இனி அடிக்கடி கிரீச்சிடாது. திரும்ப விரும்பாத திருஞானம். நல்லா இருக்குல்ல. இதுதான் பகுதி 1. இல்லை, இன்னும் பகுதி 1 முடியலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். மனம் கனத்தது. மனசு கனத்தால் ஒன்று கண்ணீர் விட வேண்டும், இல்லை கவிதை எழுத வேண்டும். அவன் இரண்டும் செய்தான். டைரி நனைந்தது. ஏதோ ஒரு கவிதை. அந்த நதிக்கரைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஆன்மா துடிக்கிறது. அங்கே அழைத்துச் செல்லுங்கள். ஓடி களைத்து விட்டேன். உறவில் உள்ளம் சலித்து விட்டேன். பாடி அழுத்து விட்டேன். பெரும்பாரம் சுமந்து விட்டேன். ஓயாமல் அடிக்கின்ற தென்றல் கொஞ்சம் ஒயிலாக செல்கின்ற ஆறு. சாயாமல் இருக்கின்ற புன்னை அது தமிழ் பேசி வரவேற்கும் என்னை. அடடே.
மலை தொட்டு அடிக்கின்ற சாரல் எந்தன் மடி தொட்டு நனைகின்ற தூறல். அதாவது அவங்க போகிற இடம் வந்து அந்த ஒரு கிராமம் இல்லையா, அந்த கிராமத்தில் இருக்கிறத அப்படி வர்ணிக்கிறாங்க. மலை தொட்டு அடிக்கின்ற சாரல் எந்தன் மடி தொட்டு நனைக்கின்ற தூறல். தூரத்தில் நதியோடும் சத்தம் எந்தன் துயரத்தில் பங்கேற்கும் நித்தம். இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை. வாழ்வோடு போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே. அடே சூப்பர். வாழ்வோடு போராட்டம் இங்கே, இதில் வாழ்கின்ற நிமிஷங்கள் எங்கே. என்னோடு குயில் பாட வேண்டும், அந்த குயிலோடு நான் பாட வேண்டும். கண்ணோடு இமை மூட வேண்டும், நான் காற்றோடு சுதி சேர வேண்டும். எழுதி முடித்தபோது ஒரு சொட்டு கண்ணீர் அந்த நாற்காலியின் விளிம்பில் விழுந்தது. விடிந்தபோது அந்த கண்ணீர் துளியும் அவனும் அங்கே இல்லை. ஓகே, பகுதி 1 நல்லா இருந்துச்சுல்ல. திருஞானம்னு ஒரு இளைஞன், இல்லை அவன் ஒரு கவிஞன். ஆனால் அவங்க அப்பா அம்மா கூட அவன் கவிதையை மதிக்கிறதே இல்லை. அவங்க அப்பா அம்மாவும் சராசரி அப்பா அம்மா மாதிரி, அதாவது நம்மளை மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல தான் ஒரே குறியாக இருக்காங்க. ஆனால் திருஞானம் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். அதனால் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகிறதா எழுதியிருக்கான். அந்த கிராமத்தையும் அங்கே இருந்த வீட்டையும் அவன் வர்ணித்த விதம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருங்க, இன்னொரு டைம் படிக்கிறேன். போகிறேன், கழுத்தில் கிடக்கும் மச்ச மாதிரி மலைச்சரிவில் ஒரு கிராமம். அங்கே மேகம் நனைத்து விட்டு போக, அங்கே ஒரு மேகம் நனைத்து விட்டு போக, மறுமேகம் துவட்டி விட்டு போகும் ஒரு மூங்கில் வீடு. என் நண்பன் சாவி கொடுத்திருக்கிறான். ஓசையற்ற உலகம். அப்படி ஏதேனும் சப்தம் வந்தாலும் அது சங்கீதம். மலையின் ரகசியத்தை முணுமுணுத்து கொண்டே நகரும் நதி. அங்கே போகிறேன். எனக்குள் இறந்து கிடக்கும் மனிதனை எழுப்பப் போகிறேன். வாழ்க்கையின் மர்மங்களை மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்டப் போகிறேன். நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நம்ம சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். எனக்கு பிடிச்ச வரிகள் மட்டும்தான் அந்த ஷார்ட் வீடியோவில் இருக்கும். ஓகே, சிகரங்களை நோக்கி புக்கோட அடுத்த பகுதி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.